சட்டமன்ற பேரவையில் முன்னாள் பிரதமர் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மன்மோகன் சிங் மிகவும் அமைதியானவர், அடக்கமானவர், ஆழ்ந்த கருத்தாளம் மிக்கவர், பொருளாதார மாமேதை, நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர். அவருடைய மறைவு இந்திய நாட்டுக்கு பேரிழப்பு. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்பத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் என்னுடைய நீண்ட நாளைய இளவயது பாலியல் நண்பர். படிக்கிற காலத்திலிருந்து எனக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. தந்தை பெரியார் அவர்களின் வாரிசு. இன்று தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய சக்தியாக திகழ்ந்த ஈவிகே சம்பத் அவர்களின் புதல்வர். எவ்வளவு குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தாலும் கூட கொள்கையில் உறுதியானவர். தன்னுடைய தாய் சுலோச்சனா சம்பத் அவர்கள் மாற்று இயக்கத்தில் இருந்தாலும் கூட அவருடைய கொள்கையில் உறுதியாக இருந்த ஒரு மதிப்புமிக்க தலைவர், மத்திய அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் என்ற பல பொறுப்புகளை வைத்த அவருடைய இழப்பு பேரிழப்பு. எனக்கெல்லாம் மனசு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கு சின்ன வயசில் 2 பேரும் பழகினவங்க. ஆகியோருடைய இழப்புக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவன் மகன் சமீபத்தில் இறந்தார். அவருடைய இறப்பு அந்த குடும்பத்துக்கு தாங்கன்னா துயரமாக இருக்குது. அவங்க மனைவி குடும்பம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பில், மருத்துவர் அன்புமணி அவர்கள் சார்பிலும் பிரதமர் மன்மோகன் சிங் இளங்கோவன் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இப்போ தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஆளுநர் உரை தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. ஆளுநர் உரை என்பது அடுத்து வரக்கூடிய நிதிநிலை அறிக்கைக்கு முன்பு யானை வரும் முன்னே, யானை வரும் பின்ன, மணி ஓசை வரும் முன்னே என்பார்கள். அடுத்த அரசினுடைய கொள்கை திட்டங்கள், செயல் திட்டங்கள் நிறைவேற்றக்கூடியவை பற்றியெல்லாம் ஒரு முன்னோட்டமாக சொல்கிறது தான் ஆளுநர் உரை. இந்த ஆளுநர் உரையில் எதிர்பார்த்தது தமிழ்நாட்டு மக்கள் நிறையா. குறிப்பாக முதல் தொழில் ஆதார தொழிலாக இருக்கிற வேளாண்மைக்கு முக்கியத்துவம் இல்லை. வேளாண்மை இன்னைக்கு உணவு உற்பத்தி பெருக்குவதற்கு வேளாண்மைக்கு இல்லை. பாசன திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான எந்த திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. இப்படி ஒன்று. அதோட எல்லா தரப்பு மக்களுக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 69 விழுக்காடு இடஒதுக்கீடு, அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாத்து கொள்வதற்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கட்டாயம் தேவை. அதோட பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துறது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அது இது தலையை எண்ணுவதற்காக அல்ல. ஒவ்வொரு சாதியிலேயும் ஒவ்வொரு சமுதாயத்திலேயும் நலிந்த பிரிவினர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கான சிறப்பு திட்டங்களை, அந்த குடும்பங்களை மேம்படுத்துவதற்கு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிக மிக முக்கியம். அது மாநில அரசே பண்ணலாம். அது சமூக நீதிக்கு அடித்தளம். அதுதான் அடித்தளம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ யாருக்கு இடஒதுக்கீடுன்னு சொன்னால் கூட கணக்கெடுப்பு எந்த அடிப்படையில்னு கேட்குறாங்க. 1931 இருந்த கணக்கெடுப்பு வச்சு அப்படியே அந்த அடிப்படையில் தான் கொஞ்சம் கூடுதலாக்கி கொடுக்குறாங்க. ஆகவே தமிழ்நாடு அரசு இதை தட்டி கழிப்பது என்பது சமூக நீதிக்கு மிகப்பெரிய அநீதி அளிக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பொதுவாக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கடுமையான ஆதங்கத்திலையும் ஆத்திரத்திலையும் இருக்கிறாங்க. அவங்க கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை என்பது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்பது தான். அது அரசு அறிவிக்கிறேன்னு சொன்னாங்க, அப்புறம் அறிவிக்கவே இல்லை. இது அரசு ஊழியர்கள் மத்தியிலையும் ஆசிரியர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிருப்தியாக இருக்குது. ரொம்ப எதிர்ப்பாக கடுமையாக இன்றைக்கி ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. நாங்கள் வலியுறுத்துவதெல்லாம், பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்துவதெல்லாம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அதே மாதிரி பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்க நிரந்தரம் இல்லை. கௌரவ விரிவுரையாளர்கள் அவங்க பிரச்சனை. இன்றைக்கி சத்துணவு, அங்கன்வாடியில் பணியாற்றக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை. காலி பணியிடங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லா துறையிலையும் அரசு துறையில் காலி பணியிடங்கள் ஏராளமாக இருக்குது. நிரப்புறதுக்கு உண்டான நடவடிக்கை இல்லாமல் இருக்குது. ஆகவே இந்த ஆளுநர் உரை என்பது தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தது இல்லாத ஏமாற்றம் அளிக்கிற உரையாக தான் பார்க்குறோம். இல்லை, அது கூடவே கூடாது.
இன்னைக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஆட்கள் நியமனம் பண்ணுறது கூடாது. இப்போ தொழிலாளர் நல சட்டம் இருக்குது. இது அரசு துறை அப்படின்னா இன்னைக்கு தனியார் நிறுவனங்கள்லாம் என்ன ஆகுது, எல்லாம் ஒப்பந்த பணிக்கு விட்டுட்டாங்க. 15 வருஷம் 20 வருஷம் வேலை செய்கிறாங்க. அந்த 9,000 10,000 12,000 தான் சம்பளம். அப்போ அரசு துறையிலே அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பணி பாதுகாப்பு இருக்குது? இது மிகப்பெரிய அதிருப்தியாக தான் பார்க்குறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.